ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களையும் ஆன்மீக தாள்களையும் தான் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றி எதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எதை பற்றி எதை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டு நடந்துகிட்ருக்கு. இந்த ஆண்டில் மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான மாதமான 5வது மாதமான மே மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. ஆங்கில மாதத்தில் மொத்தம் 12 மாதங்கள் இருக்குது. அதில் 5வதாக வரக்கூடிய இந்த மே மாதம் மற்ற மாதங்களை காட்டிலும் அதிக முக்கியத்துவம் உடையது. காரணம் என்னென்னா, இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நிறைய கிரக மாற்றங்களும் முக்கியமான விசேஷ நாட்கள் வருவதும் தான் இந்த மாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதற்கு காரணம். அப்படி என்ன மே மாதத்தில் நடக்க போகுது அப்படிங்கிறது நிறைய நான் ஜோதிட வீடியோவாக ஷேர் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன். இப்போ ஒரு சம்பவமானது மே மாதம் நடக்க போகுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மே மாதம் அப்படி என்ன ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே 26ஆம் தேதி தான் அந்த சம்பவம் நடக்கக்கூடிய நாள். அன்று தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், விசுவாச வருடத்துடைய 2வது மாதமான வைகாசியுடைய 12ஆம் நாள். கிழமை அன்றைக்கி திங்கக்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாளுன்னு கேட்குறீங்களா? இந்த நாள் அன்றைக்கி அமாவாசையானது வருது. அமாவாசை வருவதா இவ்வளோ தூரம் பில்டப் பண்ணன்னு கேட்டிங்கன்னா, அமாவாசை வர்றது தான் சொல்கிறேன். அமாவாசைங்கிறது சாதாரண நாள் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் அதிக சக்திகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாள்னால் அது அமாவாசை என்று சொல்லலாம். இந்த அமாவாசை அன்னைக்கு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அமாவாசையிலேருந்து என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப இந்த அமாவாசையிலேருந்து நடந்து செயல்படுங்க. அதே போல் இந்த அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது. இந்த சக்தி வாய்ந்த அமாவாசையில் பரிகாரங்களும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஆன்மீக ரீதியாக செய்யணும். அப்படி என்ன பரிகாரம் செய்யணுங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கடைசியாக ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த அமாவாசையுடைய சிறப்பை சொல்கிறேன். இந்த அமாவாசை சூரியன் ரிஷபராசியில் பயணம் செய்யும்போது வரும். அதனால் இந்த அமாவாசை ரொம்ப முக்கியமான அமாவாசையாக கருதப்படும். மற்ற அமாவாசை காட்டிலும் பவர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமாவாசை என்று இந்த அமாவாசையை சொல்லலாம். இந்த அமாவாசை அன்னைக்கு கிரகநிலைகள் இப்படி தான் அமைந்திருக்கும். முதல்ல கிரகநிலைகள் எப்படி அமைந்திருக்குங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல கிரகநிலைகள் எப்படி அமைந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு பலன்களை பார்க்கலாம். ஸோ துலாம் ராசிக்காரங்க சித்திரம் 3-4 பாதம், சுவாதி விசாகம் 1-2-3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ துலாம் ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் சனி ராகு இருக்கிறாரு. ரணருண ரேகஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறாரு. கலஸ்தரஸ்தானத்தில் சூரிய புதன் இருக்கிறாரு. அஷ்டமஸ்தானத்தில் குரு சந்திரன் இருக்கிறாரு. தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு. இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு வரப்போகுது. இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் உங்களுக்கு ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. சரி வாங்க, அது என்ன பலன்கள்ங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சித்திரம் 3-4 பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்த உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் அமாவாசையிலிருந்து கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி சேர்வதற்கு உரிய நாட்கள் நிறைய வரப்போகுது. உறவுகள் இனிமேல் உங்களுக்கு பயங்கரமாக பலப்படும். அதே சமயம் தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர்லாம் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி அதிலெல்லாம் நல்ல லாபம் தேடக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் மெயினாக மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது. சுப நிகழ்ச்சிகளில் இடம்பெற உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே சமயம் பிள்ளைகள் வகையில் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மனதுக்கு ஒரு திருப்தியை தரும். உறவினர்களோடு நீங்கள் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது. இல்லைனா உங்களுக்கு பெரும் பிரச்சனை ஏற்படும். பெண்களுக்கு வரவுக்கேற்ற செலவானது இருக்கும். மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் தீர பாடுபடுவது வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது. காரிய தடை தாமதங்கள்லாம் ஏற்படலாம். அதுலேயும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டமானது அதிகரிக்கும். உயர்கல்வி பற்றிய சிந்தனையானது மேலோங்கும். அதனால் உயர்கல்வி பற்றிய சிந்தனையை கண்டிப்பாக நீங்கள் செயல்படுத்துங்க.
சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன் அமாவாசையிலிருந்து கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு சுவாதியில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அமாவாசையிலிருந்து சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பண பற்றாக்குறையை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சனி சஞ்சாரத்தால் ஒரு பிரச்சனை முடிந்ததும் இன்னொரு பிரச்சனை உருவாக வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் மகிழ்ச்சியாக இருப்பது உங்களுக்கு இருக்குது. உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தோய்வும் இல்லாமல் எல்லாத்தையுமே சமாளித்திங்கன்னா ஜெயிக்க முடியும். இதுதான் உங்களுக்கு வேணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செல்ல வாய்ப்பு வேண்டி இருக்கும். பார்ட்னர்களோடு அனுசரித்து செல்வது ரொம்ப 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 நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களோடு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வீண் அலைச்சல்கள்லாம் உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் இருப்பவர்களோடு அவ்வப்போது வாக்குவாதங்கள் உண்டாகலாம். கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும். ஸோ அந்த மாதிரி செல்லணும் என்பது சுவாதியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஃபைனலாக விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து எடுத்த காரியங்கள் உடனுக்குடனே வெற்றியானது ஏற்படும். சில காரியங்களில் தாமதமாக வெற்றி ஏற்படும். உங்கள் விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். பழகக்கூடிய நண்பர்களை எடை போட முடியாது. வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பக்கூடிய உங்கள் பெருந்தன்மையை கொஞ்சம் இந்த அமாவாசையிலேருந்து ஒதுக்கி வைங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே உங்களை அழிச்சிடும். அடுத்தவர்களை அனுசரித்து போய் காரியங்கள் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். அதை பண்ணுங்க. நீங்கள் எதிர்பாராத செலவுகள்லாம் ஏற்படும். அதனால் பண விஷயத்தில் இந்த டைம் சிந்தித்து செயல்படுவது நன்மை தரும். பணவரவெல்லாம் அப்போ தான் உங்களுக்கு நன்றாக இருக்கும். அடுத்தவருடைய நலனுக்காக பாடுபட வேண்டியதெல்லாம் இருக்குது. பெரியோருடைய உதவிகள்லாம் கிடைக்கும். சூரிய சுக்கிரனுடைய சஞ்சாரம் வழக்குகளில் சாதகமான போக்கை உங்களுக்கு தரும். நண்பர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. மொத்தத்தில் உங்களோட ராசிக்கு நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரியான பலன் தான் இந்த அமாவாசையிலேருந்து கிடைக்கும். ஸோ துலாம் ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ அடுத்ததாக இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த வைகாசி அமாவாசை சக்தி வாய்ந்த நாள். இந்த அமாவாசையில் இந்த 3 தானங்களை உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் உங்கள் கையால் செய்து விட்டிங்கன்னா போதும். உங்களோட ராசிக்கு 7 ஜென்ம பாவங்கள் தீரும். எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் துலா ராசினா இந்த பரிகாரம் உங்கள் கைகளால் செய்யுங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். சரி வாங்க, என்ன தானம் செய்யணும், அதை செய்கிறதுனால எப்படி 7 ஜென்ம பாவங்கள் தீரும் அப்படிங்கிற அந்த ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அதையும் தெரிஞ்சுக்குங்க. அமாவாசை என்றதுமே நம்ம நினைவுக்கு வருவது பித்ருக்கள் வழிபாடு. அடுத்ததாக செய்ய வேண்டியது குலதெய்வத்துடைய வழிபாடு. இந்த 2 வழிபாட்டையும் சரிவர அமாவாசை தினத்தில் யார் செய்து வருகிறீர்களோ அவர்களுடைய குடும்பத்திற்கு நிச்சயமாக கடுமையான கஷ்டங்கள் வராது. இது நாம் தெரிந்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இந்த டைம் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை. இது பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி தர்ப்பணங்கள் தவறாமல் கொடுத்து விடணும். குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வ வழிபாடும் கண்டிப்பாக இந்த நாளில் செய்யணும். சரி, இது ஒரு பொதுவாக எல்லாரும் அமாவாசை தினத்தில் செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறையாக இருந்தாலும் நம்மள பல பேருக்கு தெரியாமது இருக்குது. இந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி நம்ம ஒரு சில விஷயங்களை இந்த அமாவாசை நாளில் செய்வதன் மூலம் செய்த பாவங்கள் குறையும் என்று சொல்லப்படுது. அந்த வரிசையில் இந்த அமாவாசை தினத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய 3 தானங்கள் என்னென்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதெல்லாம் என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் தெரிந்து கொண்டு அதற்கேற்ப தானம் பண்ணி பயன்பெறுங்க. அமாவாசை தினத்தில் செய்ய வேண்டிய அந்த 3 தானங்கள் இதுதான். அமாவாசை தினத்தில் அகத்திக்கீரை வாங்கி அதை பசுமாட்டுக்கு தானமாக கொடுக்கணும். அப்புறம் 2வது வாழைப்பழத்தை வாங்கி தானமாக கொடுக்கணும். இது 2யும் ஒட்டுக்கா கொடுத்தாலும் தவறு கிடையாது, 1 கொடுத்தாலும் தவறு கிடையாது. இதை கண்டிப்பாக செய்யணும். இதை தவிர இன்னும் 2 பொருட்கள் வாங்கி பசுமாட்டுக்கு தானம் கொடுக்கணும். இதை கொடுத்தா மேலும் மேலும் நல்ல பலனை கொடுக்கும். அது என்ன பொருள் அப்படின்னா பச்சரிசியும் வெல்லமும். இதையும் தானமாக கொடுத்தா நம்மளுக்கு ரொம்பவே நல்லது நடக்கும். பாவங்கள் குறையும், முன்னோர்கள் ஆசி கிடைக்கும். ஸோ இந்த தானங்கள் தாங்க செய்யணும். ஸோ இந்த வீடியோவில் என்ன தானங்கள் செய்யணும், என்ன மாதிரியான பலன் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே
தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் துலா ராசிக்காரங்கன்னா இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். புதிய வீடியோ தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.